அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி மைத்ரேயன் நீக்கம் என்ற அறிவிப்பினையும் பார்க்கிறோம். எதிர்பார்த்த ஒன்றுதான். திமுகவில் அவர் ஏற்கனவே இணைந்து விட்டார். இந்நிலையில் அதிமுகவிலிருந்து மைத்ரேயன் நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற அறிக்கை வெளியாகி இருக்கிறது. பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைந்திருக்கிறார். நாம் அவரிடமும் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. வரிசையாக இப்போ அன்வர் ராஜா பார்த்தோம், திமுகவில் இணைந்திருந்தார். இன்றைக்கு மைத்ரேயனும் திமுகவில் வந்து இணைந்திருக்கிறார். இது அதிமுகவினுடைய தன்மைக்கு, அதிமுகவினுடைய கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி விடாதா? முக்கிய தலைவர்கள், மூத்தவர்கள் எல்லாம் இங்கிருந்து விலகி அதுவும் திமுகவுக்கு போய் சேருவது என்பது நிச்சயமாக அது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில நிச்சயமாக ஒரு வித அதிருப்தியை ஏற்படுத்தும் என்பது உண்மைதான். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட அந்த பெரும் தோல்வி, சரிவு, அந்த பின்னடைவு என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற பலருமே இந்த போக்கு சரியானது இல்லை, நாம மீண்டும் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக அணியை எதிர்வரும் 2026 தேர்தலில் தோற்கடிக்க முடியும் என்கிற பார்வை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகள் உட்பட ஏறத்தாழ 60-70% மேல் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். மிக தீவிர தன்மையோடு திரு எடப்பாடியை ஆதரிக்கின்ற ஒரு சிலர்கள் தவிர எல்லோருமே ஒரு இந்த கட்சியை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஒரு 30-35 ஆண்டுகள் கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, அவர்கள் காலத்தில் இருந்த அந்த ஒன்றுபட்ட அதிமுக என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் கட்டமைப்பில், தொண்டர்கள் பலத்தில், நிர்வாகிகள் பலத்தில் மிக முக்கியமான பிரதான கட்சி என்கிற நிலை இருந்தது. இன்றைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த சரிவு என்பது மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டது. நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 15 தொகுதிகளில், நாடாளுமன்ற தொகுதிகளில் 3வது இடம், ஏறத்தாழ 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. இந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குப்பதிவை பார்த்தால் திரு துரைக்கருணா, நம்ம நிறைய விவாதங்களையுமே பேசியிருக்கோம். இப்போ அதிமுகவுடன் தொடர்ந்து நெடுங்காலமாக நீங்க இணைந்து பயணிப்பவர் அப்படின்ற அடிப்படையில், நெருக்கமானவர் அப்படின்ற அடிப்படையில அதனுடைய பயணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றுவதற்கான வழி என்பதாகவும் நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்றைக்கு இந்த மைத்ரேயன் போன்றவர்களுடைய விலகல் அப்படின்றதும், அவரு திருப்பி இந்த கூட்டணி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றதையும், அதிமுகவில் இது போன்ற குழப்பங்கள் இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணியில குழப்பம் இருக்கு, ஸ்விட்ச் டெல்லியில இருக்கு அப்படின்னு அவர் பேசுறதையெல்லாம் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமை அப்படின்ற அடிப்படையில எப்படி கையாள போகிறார்? அதைதான் சொல்ல வந்தேன். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வலிமை பெறாது என்கிற கருத்தாக்கம், கண்ணோட்டம் கட்சியில பயணிக்கிற மூத்தவர்களுக்கு பலரும் வந்துவிட்டதோ என்கிற சந்தேகம் தான் இது. அன்வர் ராஜா தொடர்ந்து திரு மைத்ரேயன், அதாவது அரசியல் தளத்தில் அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும், பதவி பொறுப்புகளை பெற வேண்டும், பொது சேவையில், பொது வாழ்வில் நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். இந்த இயக்கம் என்பது பின்னடைவை, சரிவை தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி வருகிறார் அப்படிங்கிற பார்வை வந்ததுதான். திரு மைத்ரேயனை பொறுத்தளவுல அவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்து இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைத்தவர். அவர் டெல்லி பிரதிநிதியா இருந்தார். பல்வேறு வித இந்த அணிகள் பிரிந்த போது திரு OPS அவர்கள் பின்னாடி கொஞ்ச நாள் பயணித்தாரு. மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில பயணித்தார். இனி எதிர்காலம் இல்லை என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அவருக்கு ஏற்பட்டதன் விளைவாகத்தான் மைத்ரேயன் சென்றிருக்கிறார் என்று பார்ப்போம். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடியாக இருந்த மரியாதைக்குரிய ரகுபதி, முத்துசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர்பாபு போன்ற பலருமே ஒரு 8-9 பேர் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மாநில பொறுப்புகளிலே பலரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்க தமிழ்ச்செல்வன் போன்றோரு நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இனி நாம் போனா திமுக நமக்கு ஒரு உரிய இடத்தை கொடுக்கும் என்கிற பார்வையும், நிச்சயமாக அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொறுத்திருந்து. உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி திரு துரை கருணா. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.